நாங்களும் குடியால பாதிக்கப்பட்டு இந்த மீட்டிங்குள்ள வந்தோம். இவ்வளவு குடிப்பேன் அவ்வளவு குடிப்பேன் அவ்வளவு குடிப்பேன்ல பெரிய குடிகாரனுக்கு ஆகிறதுக்காக இன்னைக்கு இவன் சின்னதா குடிக்கிறான். இவ்வளவு குடிப்பேன் அவ்வளவு குடிப்பேன் அவ்வளவு குடிப்பேன்ல பெரிய குடிகாரனுக்கு ஆகிறதுக்காக இன்னைக்கு இவன் சின்னதா குடிக்கிறான். அவ்வளவுதான். குடின்னு நீ ஆரம்பிச்சாலே நீ அடிக்ட் தான். அது நான் எப்பனா பாண்டிச்சேரி போனா குடிப்பேன், இல்ல நான் தீபாவளி பொங்கல் குடிப்பேன், அதுதான் அப்படி அப்படியே போவோம். அப்புறம் நம்ம மானம் போவோம், மரியாதை போவோம், எல்லாமே போய் குடும்பம் போய் உள்ள இருக்க பிளாட் பார்ட்ஸும் கெட்டு போய் கடைசியில நம்ம திறமைகளும் போய் நாட்களும் போய் எல்லாமே போவோம். அப்படி இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுல ஒரு நாள் தான் குடிக்காம இருப்பான். பட் ஆனா இதுல வாழ்க்கை ஃபுல்லா குடிக்காம இருக்கிறதுக்கு அந்த அந்த ஒரு கருவை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த கருவை பிடிச்சிருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இந்த படம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி படங்கள் பண்ணோம். நீலம் ப்ரொடக்ஷன்றது ஒரு சார்ந்த ஆளுங்களுக்கான படம் எடுக்கிறாங்கன்ற ஒரு இது இருக்கு. அப்படி இல்ல, நீலம் ப்ரொடக்ஷன் ஒரு மக்களுக்கான படம் எடுக்கிறாங்க அப்படின்றது இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுனால அவங்களுக்கு பேரும் வரும். இந்த மாதிரி சேதுன்ற ஒரு நடிகரும் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அண்ணனுக்கு நிகரா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு நடிகர் நடிக்கிறான். அவனுக்கு வயசானாலாம் கவலை இல்லை, அழகா நடிக்கிறாப்புல. நாங்களும் குடியால பாதிக்கப்பட்டு இந்த மீட்டிங்குள்ள வந்தோம். மீட்டிங்குள்ள இன்னைக்கு எங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு. ஏஏவுக்கு மட்டும் மீட்டிங் கிடையாது, ஏன்னா அதுல சொல்லல. நல்ல நாள்னு பெண்களுக்கும் மீட்டிங் இருக்கு. இப்ப பிள்ளைங்க குடிச்சா அம்மா வரலாம், கணவர் குடிச்சா மனைவி வரலாம், அண்ணன் தம்பி குடிச்சா தங்கச்சிங்க அப்படி கூட வரலாம், அப்பா குடிச்சா பெண்கள் வரலாம். அது மாதிரிலாம் மீட்டிங் இருக்கு. பிள்ளைங்களுக்கும் இருக்கு. அலட்டின்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. நீங்க இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க போனாலும் வேண்டுல அட்டன் பண்ணலாம். நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இங்க தான் அட்டன் பண்றேன்னு இல்லை. ஆனா ட்ரீட்மெண்ட் சென்டர்ல இருந்து வந்தாலும் நான் மீட்டிங் அட்டன் பண்ணா மட்டும்தான் எங்க வாழ்க்கை மாறும். ஒரு நாள் அடிப்படை தான், அதுல அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அடிப்படையில நீ ஏஏ மீட்டிங்க புடிச்சுக்கோ, அப்பதான் உன் லைஃப் ஸ்டைல் மாறுறது. ஒரு சீனுமே ஒரு போல்டா அந்த மாதிரி அழகா காட்டியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. பாடல்களும் கேட்கிற மாதிரி நல்லாவே இருக்கு. இல்ல போரிங்காவே இல்ல. ஏன்னா நாங்க அந்த லைஃப்ல இருந்திருக்கோம், அதனால எங்களுக்கு அது போரிங்காவே தெரியல. நிறைய பேருக்கு யாருக்குமே போரிங்கா தெரியாது. நாங்க அந்த லைஃப்ல இருந்ததுனால இல்ல, அதை பார்க்கும் போதே என்டர்டைன்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் இந்த படம் பாக்குறவங்களுக்கு அந்த அடிக்ட்ல இருந்து வெளியில வரதுக்கான ஒரு எண்ணம் உருவாகும். கண்டிப்பா உண்டா. இது நம்பிக்கை கொடுக்கும். நீங்க வெளியில வரதுக்கு எப்படி வரணும்னு தெரியாதுல்ல, அதுலயே சொல்லியிருப்பாங்க. குடிங்கிறது ஒரு நோய் அப்படிங்கறது பார்வையாளரா இன்னொருத்தவங்களை பாக்குறோம் இல்லையா, நம்ம அவங்கள பாக்குற பார்வை மாறி இது நோய் அப்படின்னு அவங்கள மாத்துறதுக்கு நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி டைரக்டருங்களோட எண்ணங்கள் நல்லா இருந்தா நாட்டு மக்கள் நல்லா இருக்கும். நம்ம போயிட்டு கொடியை பிடிச்சி டாஸ்மாக் மூடுன்னு சொல்றதோட இந்த படங்களை நம்ம ஃப்ரெண்டுங்களை குடிக்கிறவங்களை நம்ம காசு போட்டு இந்த படம் எடுத்துன்னு காமிச்சோன்னா அவன் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட கிளைமேக்ஸ் எதுக்கு டச் ஆச்சு உங்களுக்கு? சாண்ட்ரோட மியூசிக்கோட பாக்குறதுல எனக்கு ரொம்ப டச்சா இருந்தது. அதனால கஷ்டப்பட்ட மக்கள் பேசுறப்போ குடி சார்ந்து இப்ப மறைமுகமா நிறைய இடத்துல ஏஐ அந்த அடிஷன்ல இருக்கவங்களை காப்பாத்துறாங்க. ஆனா வெளியே தெரியாம இருக்கு, ஒரு இடத்துல பண்றாங்க. சோ அது எவ்வளவு நாட்டுக்கு முக்கியமானது. பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களே குடியில காணாம போயிடுறாங்க. நல்லா கேம் ஆடுறாங்க, முடிச்சுட்டு போய் சரக்கு அடிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. என்னைக்கா இருந்தாலும் உன்னோட கேம் போவோம், எல்லாமே போவோம் இந்த குடியால அப்படின்றத சொல்றாங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டுங்களை திருத்தணும்னா நம்ம கூட்டு இந்த படம் பார்த்தா ஓரளவுக்கு அவன் திருந்துவான். அதனால இந்த படம் சூப்பரு. எல்லாம் குடும்பமா பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா விழிப்புணர்வு அப்பதான் கிடைக்கும். தவறு பண்ணாதான் அவங்க மாறுவாங்கன்றது என்னுடைய கருத்து. குடிக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க? குடிக்கிறவங்க எல்லாம் பாவம் தான் என்ன பொறுத்த அளவுக்கு. அவங்களால விட முடியாம தான் அந்த தவறுகளை பண்றாங்க. மன நோய் தான் ஃபர்ஸ்ட் குடி. நாங்க சொல்லுவோம் திமிர்ல குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்தா பிறகுதான் ஏஏக்குள்ள வந்தாதான் அது நோயின்னு சொல்லுவாங்க. ஒரு சுகர் பிபி வந்தா உங்களுக்கு சரியாயிடுமா? ஆகாது இல்ல. அதே மாதிரிதான் அவங்க ஒரு நாள் அடிப்படையில மீட்டிங்கை கண்டினியூ பண்ணா மட்டும்தான் குடிக்காம இருக்க முடியும். எதுவும் சொல்ல முடியாது. எந்த சீனும் அவ்வளவு இதுவா இல்ல, சொல்ல முடியாது. நிறைய சீனா அந்த எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருந்தது. ஒரு ஸ்டெப்பும் என்னென்ன காட்டணுமோ அது காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு திருந்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய பேர் திருந்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா திருந்துருவாங்க. இந்த படத்தை பார்த்து திருந்ததுக்கான சான்ஸ் நிறையவே. நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை கடந்து போயிட்டு இருக்கோம். இவங்கதான் நமக்கு
இவங்களுக்கு பிடிக்கும் இவங்களை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாடுறாரு, அவர் தான் நின்று பேசுறாரு. அவர் கூட சப்போர்ட்டா அவ்வளவு பேர் பண்ணிருக்கோம். நானும் நடிச்சிருக்கேன் இதுல. சோ அவ்வளவு பேர் பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல அக்கா மாமா சித்தப்பா அவங்க நம்பிக்கையா என்ன பண்ணாலும் கூடவே வர அவங்க தம்பி. சோ எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க.